நாக சைத்தன்யா பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்த நடிகையான சோபிதா துலிபாலாவுடன் கடந்த சில ஆண்டுகளாக டேட் செய்து வந்ததாக சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று, அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலையில் இருந்தே அனைத்து ஊடகங்களிலும் நாக சைத்தன்யாவுக்கும் சோபிதா துலிபாலாவுக்கும் நிச்சயதார்த்தம் என்ற தகவல் வந்த வண்ணமே இருந்தது. இந்த நிலையில் இதனை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக நாகார்ஜுனா அவரோட சமூக வலைதள பக்கத்துல நிச்சயதார்த்த புகைப்படங்களை பகிர்ந்து இருவரையுமே வாழ்த்திருந்தாரு. இந்த நிலையில் யார் இந்த சோபிதா துலிபாலா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட துலிபாலா கடந்த 2013ஆம் ஆண்டு பெமினா மிஸ் இந்தியா சவுத் பட்டத்தை வென்றவங்க. மாடலிங்ல அதிக கவனம் செலுத்தி வந்த சோபிதா துலிபாலா அதற்கு பிறகு சினிமாவில் நடிக்க தொடங்கினாங்க. ராமன் ராகவ் 2.0 என்ற இந்தி படத்தில் நடித்து திரையுலகில் அறிமுகமானாங்க. 2016ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் நவசுதீன் சித்திக் உடன் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் இருந்து தன்னுடைய திரை வாழ்க்கையை தொடங்கியிருந்தாலும் தென்னிந்திய சினிமாக்களிலும் கவனம் செலுத்திட்டு வராங்க. குறிப்பாக தெலுங்கு, தமிழ், மலையாள மொழி படங்களிலும் நடிச்சிட்டு வராங்க. தமிழில் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் உருவான பொன்னியின் செல்வன் படத்தில் வானதி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இவங்க நடித்த முதல் தமிழ் படம் இதுதான். படங்கள் மட்டுமில்லாம வெப் சீரிஸ்களிலும் சோபிதா துலிபாலா நடிச்சிட்டு வராங்க. இவங்களுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற்றிருக்கு. பலர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. மேலும் இன்றைய தினமான ஆகஸ்ட் 8 என்பது சமந்தா நாக சைத்தன்யாவிடம் தன்னுடைய காதலை சொன்ன நாள் என்றும் சொல்லப்படுது. நடிகை சமந்தாவை கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணம் செய்துகிட்ட நாக சைத்தன்யாவுக்கு சோபிதா துலிபாலாவுக்கு ஏற்பட்ட காதல் காரணமாகத்தான் கடந்த 2021ஆம் ஆண்டு சமந்தாவை விவாகரத்து செய்து பிரிந்தார் என்று சொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, ஜீவனாம்சம் உள்ளிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே வேண்டான்னு சொல்லிட்டு சமந்தா மறுத்து தனியா வாழ்ந்துட்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.